கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு கூறாமல் நீதியின்படி தீர்ப்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு குரு ஒரு சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சகோதரனை எழுப்பி கேட்கிறார், நீங்கள் கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டு போகிறீர்கள், போகும்போது எதிர்க்கே ஒரு பெண் வருகிறாள், அவளை பார்த்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று அவளை பார்த்து நான் பேசணும் என்று தோணுது. சரி, அந்த பெண்ணு உன்னை கிராஸ் பண்ணி போயிட்டா, எவ்வளோ நேரம் நீங்கள் அவளை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கார். என்னுடைய மனைவி இல்லைன்னா நான் பக்கத்தில் போய் நின்று பார்த்து பேசிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சொற்பொழிவு கூட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. சரி, அந்த பெண்ணு போயிட்டா, அந்த பெண்ணுடைய முகம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார். நான் அடுத்த ஒரு பெண்ணை பார்க்குற வரைக்கும் அவளுடைய முகம் எனக்கு நினைவில் இருக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னு அப்படி சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கார். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நான் ஒரு புத்தக கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் ஓனர் இந்த சிட்டியிலே ஒரு பெரிய பணக்காரர், பிரபலமான பணக்காரர். அவர் புத்தகம் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அதை உங்ககிட்ட கொடுத்து இதை போய் நீங்கள் சேர்த்துட்டு வாங்க, அவங்க வீட்டில் போய் சேர்த்துட்டு வாங்கங்கிறாரு. நீங்கள் வாங்கிக்கிட்டு ஒரு லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி பத்திரமா போகிறீங்க. போய் அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க. போன பிறகு பெல் அடித்து அந்த ஓனர் வராரு, கொடுத்துறீங்க. நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டுப்பாங்க. இல்லை வேணாம் சார், அவர் வற்புறுத்தி ஒரு காஃபி உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. காஃபி சாப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டுட்டு சாரை கொண்டு பத்திரமா காரில் அவங்க ஆஃபீஸில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் நல்ல ஒரு சொகுசு காரை கொடுத்து அவர் அனுப்புகிறாரு. காரில் போயிட்டு இருக்கும்போதே இவர் திங்க் பண்ணிக்கிட்டே போகிறாரு. காரில் போயிட்டு இருக்கும்போதே நினச்சிக்கிட்டே போகிறாரு. போய் இறக்கி விட்டார். இறக்கினோடனே ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. இவர் அந்த ஆஃபீஸு அந்த புத்தகம் வாங்கினவர் ஃபோன் பண்ணுறாரு. போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு அந்த கார் டிரைவர்கிட்ட பேசுகிறாரு. அந்த தம்பிகிட்ட கொடுப்பா அப்படின்னா, சரி பத்திரமா போய் சேர்ந்துட்டிங்களாப்பா? சேர்ந்துட்டேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாரு. இப்போ குரு கேட்குறாரு, இந்த ஓனருடைய முகம் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு நினைவில் இருக்குது அப்படின்னா. எப்படி சார் சொல்லிட்டீங்க? என்னப்பா, என்ன குரு எப்படி கேட்டீங்க? என்னால் மறக்கவே முடியாது குரு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இறங்கி எனக்காக வெளியில் விலையுர்ந்த காரை கொடுத்து அவருடைய மதிப்பு மரியாதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக நான் அட்லீஸ்ட்டு சாதாரணமான ஒரு கூலி வேலை செய்கிறவன், எனக்காக ஒரு சொகுசு காரை அனுப்பி என்னை கொண்டு பத்திரமா கொண்டு சேர்த்தாரு. எப்படி மறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னார். ஆம், இதிலேருந்து அவர் கற்றுக்கொண்ட அவர் பாடம் என்னன்னா, அவர் சொல்லி கொடுத்தது, இந்த உலகத்தில் தோற்றத்தின்படி யாருமே தீர்ப்பு கூறாதீங்க. அழகு எல்லாம் வீணு, அழகும் சௌந்தரியமும் எல்லாம் வீணு. அந்த அழகான பெண்ணை பார்க்குறதோ இந்த உலகத்தில் எல்லாமே அது அழிந்து போகிறது, எல்லாம் மாயே. ஆனால் உங்களுடைய நல்ல பண்புகளும் நல்ல கிரியைகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணாதிசயங்களும் உங்களுக்குள்ளே என்றைக்குமே நிலைத்திருக்கும். அந்த அகத்தின் அழகுதான் முகத்திலே தெரியும். உங்களுடைய நல்ல நடக்கைகளும் நல்ல எண்ணங்களும் தான் அந்த முகத்தில் தெரியும் என்று முடிக்கிறார். அந்த சொற்பொழிவை முடிக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாங்க யோவான் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அங்கே 7ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலனாகிய அந்த ஸ்தேவானை பார்த்து எல்லாருமே பல்ல கடிக்கிறாங்க. இவனா நமக்கு புத்திமதி சொல்கிறது, இவனா நமக்கு அறிவுரை சொல்கிறது, இவனா நமக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பல்ல கடித்து கல்லால் அடிக்க போகிறாங்க. அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல இருந்தது. அவனுடைய முகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 2 கொரிந்தியர் 4:16, உங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த புதிதாக்கப்பட வேண்டும். வசனத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கணும் உள்ள. அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனை போல இருந்தது. தானியேலுடைய முகம் அப்படியே கலை உள்ளதாக இருந்தது. அவன் மற்ற வாலிபர்களை காட்டிலும் 10 நாள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னபோது அவன் ஜெப நேரம் 10 நாளும் ஜெபித்தான். அந்த அகத்தின் அழகு முகம் கலை உள்ளதாக இருந்தது.
வானத்தையும் பூமி உலகத்தையும் படைத்த இரட்சகர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு, அந்த ஓனர் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தது போல நமக்காக எல்லாத்தையும் இழந்து அந்த அழகெல்லாம் நமக்கு கொடுத்து, நமக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த சமாதானத்தையும் அந்த பரிசுத்தத்தையும் அந்த விசுவாசத்தையும் நமக்கு கொடுத்தாரே, அவரை வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் யோவான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தது போல நம்முடைய இருதயமும் கர்த்தர் ஆவினாலே நிரம்பி இருக்கிறார். நம்முடைய உள்ளம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்முடைய முகம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் தேவைகளை சந்திக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.